திராவிட மாடல் அதோடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசு மக்களிடம் ரீச் அவுட் பண்ணக்கூடிய பல திட்டங்களை தங்கள் பெயர்லேயே அவங்க போட்டுக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு திட்டம் தான் வந்து ஜன் ஔஷதி, அதாவது மக்கள் மருந்தகம் அப்படின்னு பிரதம மந்திரியுடைய மக்கள் மருந்தகம்னு நாடு முழுக்க இருக்குது. குறைந்த விலையில் மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் கிடைக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் நாட்பட்ட மருந்துகள், அதாவது ரெகுலராக அவங்க எடுத்துக்கணும்னு இருக்குல்ல, பிபி, அதே போல் சுகரு, இதய நோய் சம்மந்தமான ரெகுலராக மந்த்லியே அவங்க ஒரு 3000-4000 செலவு பண்ணுறது மாதிரி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் குறைந்த விலையில் கிடைப்பதற்கான ஏற்பாடு தான் மத்திய அரசு. அதன் மூலம் அவங்களுடைய அந்த செலவை குறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இது மக்களிடம் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்மளும் இது மாதிரியே ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முதல்வர் மருந்தகம்னு நாங்களும் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. 1000 மருந்தகங்கள் ஃபார்மசி ஆரம்பிக்க போகிறோன்னு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க, மானியம் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவித்து அதை எப்படி கபலீகரம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால யாரும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் அதில் கலந்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணால் கூட்டுறவு சங்கத்தோட காமதேனு சிறப்பங்காடிலாம் இருக்குல்ல, அவங்க போன்ற கூட்டுறவு அமைப்புகள்கிட்ட ப்ரெஷர் பண்ணி நீங்கள் தொடங்குங்க, நாங்கள் சொன்னதும் எவனோ வரமாட்டேங்கிறான், நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி அங்கே எங்கே ஃபார்மசி ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க விழிப்பிதிங்கி நிற்கிறதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது ஒரு நிதர்சனமான உண்மை. நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு 3000 4000 ஆகும். என்னுடைய இந்த கால் பிரச்சனை, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முதுகு பிரச்சனை, அதுக்கே எனக்கு 2500 மாதம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் மருந்து. இப்போ நான் அதை வந்து ஜன் ஔஷதியில் மக்கள் மருந்தகத்தில் நம்ம கட்டிக்காரன் தான் வச்சுருக்கான், அதில் வாங்குகிறேன். 700 எனக்கு. 2500 ஆன இடத்துல 700. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. நல்ல வேலை மோடி மாதிரி நானும் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், மோடி மாதிரி நானும் நல்லபடியாக ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகிறேன், மோடி மாதிரி நானும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லா மேம்படும். நான் ஸ்டாலின்கிட்ட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதா தான் நான் கருதுறேன். உங்களுக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அவர் கொஞ்சம் முயற்சி செஞ்சாருன்னா மோடி அளவுக்கு மோடி வந்து உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும், அதுக்காக யோகா பண்ணணும். இவர் வந்து ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் எடுக்கிறதுலாம் வீடியோக்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அது நான் ஃபோட்டோ ஷூட்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள். இல்லை அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா அப்புறம் எப்படி வெளியில் அது எனக்கு அந்த ஜிம்மில் இது பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்களேன், நம்ம புத்தி எப்போதும் நம்மளுக்கு குயுக்தியாகவே சமயத்தில் யோசிக்க வைக்குது. இந்த விவேக் ஒரு படத்தில் அந்த நைட்டெல்லாம் உட்காந்து அட்டையில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு அழகான பெண்ணுக்கிட்ட போனோன்னா அவங்க பாட்டி காலால் எட்டி ஒரு அந்த ஆயா எட்டி உதவிடும். ஞாபகம் இருக்கா அந்த இது காமெடி? எனக்கு என்னமோ ஜிம்மில் நம்ம கூட போய் பார்த்துருந்தாங்க, இது தூக்குங்க அப்படின்னு. என்ன யாராவது கிண்டல் பண்ணுவாங்களே, ஏய் உன்னால முடியுமாடான்னு, அது இருக்கும். ஆனால் இவர் வந்து வரை மாஸ்டர். இவர் வந்து மோடிக்கும் இவருக்கும் வித்தியாசம் என்னென்னா, மோடி பல விஷயங்களை சொன்னார். இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கார். அதில் காமன் மேனுக்கு குடி தண்ணியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், ஸ்வச் பாரத் கொண்டு வந்தார், ஜல்ஜீவன் திட்டம், வீடு, அதுக்கப்புறம் தொழில் தொடங்க லோனு, எல்லா விஷயங்கள்லையுமே தொலைத்தொடர்பு. அதுவும் வந்து ஒரு ஜிபி வந்து 250 ரூபா இருந்த காலம் போய் இப்போ அவன் இன்றைக்கி 100 GB 250 ரூபாய்க்கு வாங்கி மோடியை வண்டியாக திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறான். அந்த ஒரு மாற்றமும் இங்கே நிகழ்ந்திருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இவ்வளவு தூரம் மோடி யோசித்து செய்கிறதுல ஒரே 1% நம்ம மு.க. ஸ்டாலின் அவர் என்ன வச்சுட்டா வஞ்சனம் பண்ணுறாரு. அவர் அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு அவரும் மோடி மாதிரி தன்னை வளர்த்துக்கணும்னு செஞ்சுருந்தாருன்னு வச்சுங்க, சிறப்பாக செஞ்சுருக்கலாம். ஆனால் 3 லட்சம் ரூபா மானியம் தரேன், நீ வந்து முதல்வர் மருந்தகம், அதாவது மக்கள் மருந்தகம்னு மோடி வச்சார். அதாவது மக்களாவது ஹைகோர்ட்டாவது முடிவு பண்ணிட்டாங்களா, யார் அந்த மக்கள் வந்து வேண்டாம், அதுக்கு பேர் முதல்வர்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு விதத்தில் நான் ரியலி ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஸ்டாலின். ஏன்னா கலைஞர் மருந்தகம் அப்படின்னு வைக்காம முத்துவேலர் மருந்தகம், இல்லை ஸ்டாலின் மருந்தகம், உஸ் மருந்தகம் அப்படின்லாம் வைக்காம அவர் வந்து முதல்வர் மருந்தகம்னு வச்சுருக்காருல, அதுக்காக வி ஷுட் தேங்க் ஹிம். அவர் அதை வைக்கிறேன்னு சொல்லி 3.5 லட்சம் ரூபா உங்களுக்கு மானியம் தரேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பையன் வரமாட்டான். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருந்து வாங்கி வைக்கணும், அந்த கடைக்கு நீங்கள் வந்து அதுக்கு வாடகை, அட்வான்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்கணும், ஏசி போடணும்,
இதெல்லாம் அவனால் முடியாதுன்னு கட்சிக்காரனே இது பண்ணல. கடைசியில் எந்த கட்சிக்காரன் கூட பேரளவுக்காவது முதல்வருக்கு நல்ல பேர் வரட்டும், நம்ம ஜால்ரா அடிப்போம். இப்போ எனக்கு இன்னும் தோணுது, இதுக்கு சம்மந்தம் இல்லாதான் இருந்தாலும் இந்த கருத்தை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரனுடைய இன்றைய பொருளாதார நிலையை பாருங்கள். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பொருளாதார நிலையை பாருங்கள். 25 வருஷம் முன்னாடி என்னவா இருந்தோம், இப்போ என்னவா இருக்கான் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி ஊரை அடித்து ஒலையில் போட்டவங்களாவது என்ன பண்ணியிருக்கலாம், முதல்வர் நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த காரணத்துக்காகவாது இவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, கவுன்சிலராக இருந்து கொள்ளடித்தவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த திட்டத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க, ₹1 கூட நாம் செலவு பண்ணக்கூடாது. சர்வீஸுங்கிற வந்து நம்ம காசு அப்படின்னா என்ன சொன்னீங்க, கெட்ட வார்த்தை ஏதோ சொன்னீங்களே, சர்வீஸ் சேவை. அந்த சேவை செய்யறதுக்கு RSS காரன் இருக்காங்க. அது எப்படிங்க திக காரனும் திமுக காரனும் அந்த யோஜனையே அவனுக்கு வராதுங்களே. அவனுக்கு சேவைனா லெமன் சேவையா டொமேட்டோ சேவையான்னு கேட்குறாங்க. அவனுடைய எண்ணம் அந்த அளவுக்கு தான். அவங்களுடைய வெள்ளத்தனைய மல்லநீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது அது இவங்களுக்காக தான். அது நாம் சங்கத்துக்காரன் ஒரு சங்கி எப்படி இருக்கான், ஒரு திகாக்காரன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க கடைசியில் அதுக்கு தான் பயந்து போய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கொண்டு போய் கொடுத்தா, அது TUCSஆக இருக்கட்டும், காமதேனுவாக இருக்கட்டும், இல்லை வேறு சின்ன சின்ன இதெல்லாம் அர்பன் இது இருக்குது பாருங்கள், சொசைட்டி இதாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பின்னங்கால் பிணறியில் கூட ஓடுறான், 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான். வானா எனக்கு கொடுக்காத, ஏற்கனவே சம்பளம் கொடுக்க முடியல, ஷார்ட்டேஜ், இதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் நான் தண்டம் எழுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இது இவங்களுடைய வித்தை இதோடு நிற்கலை. இவங்க ஒரு பெரிய வித்தைக்காரன் திராவிட முன்னேற்ற கழகம். அடிப்படையில் இன்றைக்கும் நாங்கள் விவசாயம் செய்கிறதுனால யூரியா காம்ப்ளெக்ஸு இந்த அடி உரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானிய விலையில் ₹300 ₹400 கொடுக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அது கிடைக்காது. டிமாண்ட் ஆகி நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வாங்கணும். ₹1500 ₹2000 நீங்கள் வாங்கினா தான் உங்கள் பயிரை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் அரசு ஒரு நல்ல திட்டத்தை சொன்னால் கூட அதை காது கொடுத்து கேட்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அதனால் இது ஒரு ஃபெயிலியர் திட்டம். புலி நரேந்திர மோடியை பார்த்து பூனை MK ஸ்டாலின் சூடு போட்டு தோற்று போன சம்பவமாகத்தான் இதை பார்க்கிறேன்.